ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த பரிணீத்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து நாகினியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பாட்டியை வந்து வரவழைச்சிருப்பான். உடனே அந்த பாம்பாட்டியும் அந்த சங்கீத் நடக்கிற இடத்துக்கு வந்து நிற்பான். நின்னோன்னு அவனுக்கு வந்து நாகினி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அப்போதான் நமக்கு காட்டுறாங்க பூர்வியும் அந்த இடத்துக்கு அப்போ தான் என்ட்ரி ஆகிறா. அதுக்கப்புறமா பூர்வி வந்து கையில் நிறைய ஃபைல்ஸோட மேலே போய்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஆர்யாவோட தம்பிங்களும் ஆர்யாவோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையும் வந்து நிற்கிறான். உடனே அவன் சொல்றான், என்ன உங்க அக்காவுக்கு தானே கல்யாணம், என்னமோ உனக்கே கல்யாணங்கிற மாதிரி ஓவர் மேக்கப்ல வந்திருக்க, உனக்கெல்லாம் மாப்பிள்ள கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கியா? கேத்த மாப்பிள்ள எல்லாம் எங்க இருப்பாங்க தெரியுமா? ஜூல தான் இருப்பாங்க, அங்கதான் உனக்கு பெர்ஃபெக்டான ஜோடி கிடைக்கும், வேணா அங்க போய் தேடி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆர்யா வந்துட்டு, பூர்வி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன நீ ரொம்ப வித்தியாசமா இருக்க, மேக்கப் எல்லாம் புதுசா போட்டு நீ ரொம்பவே அழகா இருக்க பூர்வி. சரி ஓகே, இன்னைக்கு உன்னோட அக்காவோட ஃபங்க்ஷன் தானே, நீ அங்க போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணு, ஃபைல்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்யா வந்து பூர்வியை அனுப்பி வச்சிடறான். உடனே அந்த தம்பிக்காரன் வந்து ஆர்யாவை பார்த்து கேட்குறான், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கா, அவன் என்ன அழகாவா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆர்யா சொல்றான், பாருங்க நான் உங்களோட நல்லதுக்காக தான் இப்படி பண்ணேன், ஒரு பொண்ணு கிண்டல் பண்றது ரொம்பவே தப்பு, போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம பூர்வி வந்து ஆர்யா அப்படி சொன்னதை நினைச்சுக்கிட்டே போயிட்டு அனந்தாக்கு வந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் உட்கார்றா. உடனே அனந்தா சொல்றா, பூர்வி நீயும் மெஹந்தி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பூர்வியும் ஓகே சொல்லிடுறா. உடனே அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, நான் யார் நேம் இவங்க கையில போடட்டும், அவங்களோட லவ்வர் நேம் யார் நேமாவது இருந்தா சொல்லுங்க, நான் வேணா அந்த நேமை வந்து இவங்க கையில மெஹந்தில வந்து டிரா பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் சொல்றா. அப்போ உடனே அனந்தா சொல்றா, பூர்வி உன்னோட லவ்வர் நேம் இருந்தா சொல்லு, அவங்க வந்து கையில எழுதி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனந்தா வந்து பூர்வியை கிண்டல் பண்ணி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஆர்யா வந்து, பூர்வி என்னோட நேமை வேணா நீ உன் கையில் எழுதிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே பூர்விக்கு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகுது. உடனே ஆர்யா சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கும் என்னை பிடிக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பூர்வியும் ஆமா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே ஆர்யா வந்து ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். கேட்டோடனே நம்ம பூர்விக்கு பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிருது. அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க இது எல்லாமே கனவு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆர்யாவோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து எல்லாரையும் கூப்பிடுறான். இந்த மாதிரி நாளைக்கு மேரேஜ் ஆக போற 2 ஜோடி இப்ப டான்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறான். உடனே 2 கப்புள்ஸுமே வந்து நல்லா பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்யா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த தம்பிக்காரன் போயிட்டு, அண்ணன் நீங்களும் டான்ஸ் ஆட வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். உடனே ஆர்யாவும் டான்ஸ் பண்றதுக்காக எஞ்சி வந்துடுறான். உடனே அனந்தா சொல்றா, அன்னைக்கு நீ வந்து ஆர்யா சாரோட டான்ஸ் ஆனல, இன்னைக்கு நீயே போய் ஆடு அப்படிங்கிற மாதிரி பூர்வியை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறா. கரெக்டா பூர்வி போய் நிக்கிறா. அப்ப பார்த்தா நம்ம ஆர்யாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கால, அவளும் வந்து நின்றுறா. உடனே பூர்வி சொல்றா, ஓகே சார் நீங்க அவங்களோட ஆடுங்க, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆர்யா என்ன பண்றா அப்படின்னா 2 பேருமே பிடிச்சி பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆர்யாவோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இருக்கான்ல கரண், என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஆர்யாவோட மொபைல் போனை எடுத்து பூர்வி நம்பருக்கு ஒரு மெசேஜை வந்து அனுப்புறான். என்ன அனுப்புறான் அப்படின்னா, இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும், அவசரமா மொட்டை மாடிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மெசேஜா அனுப்பி விட்டுறான். அதே மாதிரி பூர்வியோட மொபைலையும் எடுத்து ஆர்யா நம்பருக்கு வந்து இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணணும் சார், முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜையும் டைப் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆர்யாவும் பயங்கரமா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு போனை வந்து பாக்குறான். பார்த்து அப்படி ஒரு மெசேஜ் இருக்கிறத பார்த்துட்டு அவனும் மொட்டை மாடிக்கு வந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம அனந்தாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் வந்து நம்ம பரிணீத் இருக்கான்ல, அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட சொந்த ஊர் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உடனே பரிணீத்துன்னு சொல்றான், பஞ்சாப் கிட்ட ஒரு குட்டி கிராமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அதுக்கு அனந்தாவோட அப்பாவும், எனக்கும் அதே ஊர் தான், அங்க கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவனோட ஃபேமிலி நேமும் இந்த மாதிரி சூரின்னு உங்க ஃபேமிலி நேம் மாதிரியே தான் முடியும், ஆனா இப்ப என்னோட ஃப்ரெண்டும் உயிரோட இல்ல, அவன் குடும்பத்துல இருக்க யாருமே உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அனந்தாவோட அப்பா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னு அந்த பரிணீத்துக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. உடனே அப்படியே பேசி சமாளிச்சு அந்த இடத்த விட்டு பரிணீத் போயிடுறான். போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணோன்னு அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இப்ப சம்மந்தம் பண்ணிருக்கேன்ல, அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ பயங்கரமான கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த பாம்பாட்டியும் வந்துடுறான். உடனே அந்த பாம்பாட்டி சொல்றான், இந்த மாதிரி உங்க குடும்பத்துல வந்து ஒரு நாகினி இருக்கு, அதை வந்து நான் இந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு இன்னுமே பயங்கரமா ஷாக் ஆயிருது. எப்படியாவது அந்த நாகினியை கண்டுபிடிச்சே ஆகணும், இன்னும் 2 நாள்ல வந்து கும்பமேளா
கும்பமேளா வரப்போகுது. அதில் வந்து நான் பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த நாகினியை அழிக்கிறதுக்காக. அதனால நீங்கள் எப்படியாவது அந்த நாகினி யாருன்னு மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுங்க. இந்த மகா கும்பமேளாவில் அந்த நாகினியை நான் அழிச்சே தீரணும். அப்போனா தான் நான் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரிணீத் வந்து சொல்கிறான். உடனே அந்த பாம்பாட்டியும் சொல்கிறான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா யார் அந்த நாகினிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ண போகிறோம், அதுக்கு யார் வந்து நிற்காம டான்ஸ் ஆடுறாலும் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அங்கே எல்லாருமே வந்து ஓகே நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் கையில் இருக்க அந்த மகுடியை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான். மகுடி சத்தம் கேட்ட உடனே நம்ம பூர்விக்கு வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. அவள் அப்படியே நாகினி மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா கையை மேலே தூக்கி. அந்த மகுடி வாசிச்சுட்டு இருக்கான்ல பாம்பாட்டி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கையை பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த இடமே இருட்டா இருக்கனால கீழே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம பூர்விக்கு வந்து பயங்கரமா உடம்புலாம் தோல் உரிய ஆரம்பிச்சிருது. இதை நம்ம அனந்தா நோட் பண்ணிட்டு என்னாச்சு பூர்வி உனக்கு என்னாச்சு அப்படின்னு, இல்லைக்கா எனக்கு என்னன்னே தெரியல உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே எதுக்காக உனக்கு இப்பெல்லாம் தோல் உரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் அனந்தா வந்து கேட்டுட்டு இருக்கா. உடனே பூர்வி சொல்றா, இல்லக்கா எனக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வயசான நாகினியும் இளமையான நாகினியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் அங்கதானே இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த மகுடி சவுண்டு கேட்கும் போது ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. உடனே அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அனந்த நாகினியை வந்து நம்ம இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா எல்லார் முன்னாடி வந்து அவங்க நாகினியா வெளியே வந்துருவாங்க, அது ரொம்பவே பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து நம்ம பூர்வியை வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பாட்டியும் பரிணீத் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த பாம்பாட்டி வந்து ஒரு கையை பார்த்தால அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா நம்ம அனந்தா மட்டும்தான் இருக்கா. அனந்தா கையில் வந்து நம்ம பூர்வி கையில் தோல் உறிஞ்சதில் அது வந்து லைட்டாக ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பாம்பாட்டி என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்போ இந்த மகுடி சவுண்டு கேட்டு இவளுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிருக்கு, அப்போ இவ தான் வந்து அந்த நாகினி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பரிணீத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தையே அழிக்க வந்த அனந்த நாகினி இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அனந்தாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து இந்த குடும்பத்து மேலே பயங்கரமாக டவுட் இருக்குது. உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, பரிணீத் இருக்கான்ல அவனோட ரூமில் போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ரூமை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பெட்டெல்லாம் எடுத்து பார்க்குறான். அதுக்கு கீழே பெரிய சூட் கேஸில் வந்து நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அதை எடுத்த இடத்துல வந்து வச்சிடறான். வச்சுட்டு கபோர்ட்லாம் தேடி பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு கீ மட்டும் கிடைக்குது. அதை மட்டும் எடுத்துட்டு அவன் வந்து வீட்டுக்கும் போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம பூர்வியை தான் காட்டுறாங்க. அவளை வந்து அந்த வயசான நாகினியும் இளமையான நாகினியும் வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்து அங்கே வந்து அவளை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவளும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. அப்போ வந்து அவளோட மொபைலை பார்க்குறா. இந்த மாதிரி ஆர்யா சார் என்ன நமக்கு இப்படி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆர்யா சாருக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து மொட்டை மாடிக்கு போகிறா. அங்கே ஆர்யாவும் நின்றுட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஆர்யாவை பேசவே விடாமல், சார் நான் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்னு நான் நினச்சே பார்க்கல, எனக்கும் உங்கள் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல, நீங்க ரொம்ப ரிச்சான ஆளு, நாங்க வந்து மிடில் கிளாஸ், இருந்தாலும் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி அவளோட உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஆர்யா வந்து இவன் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து முழிச்சிட்டு இருக்கான். அப்பந்தான் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட பாக்குறான் அவனோட தம்பிங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கத. அப்போ உடனே ஆர்யாவுக்கு புரிஞ்சுது இது எல்லாமே வந்து இவனுங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்யா சொல்றான், பூர்வி கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த மாதிரி வந்து என்னோட தம்பிங்க வந்து என்னை பிராங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கானுங்க, மற்றபடி நான் உன்னை மாடிக்கு வர சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பூர்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. உடனே அவளுக்கு வந்து அழுக அப்படி வருது. ஆனா அவளுமே வந்து டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. சார் உங்க தம்பிங்க தான் இப்படி பண்ணாங்கிறது எனக்கும் தெரியும், அதனாலதான் நானும் வேணும்னே வந்து இந்த மாதிரி வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நானும் வந்து பிராங்க் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்து சமாளிச்சிடுறா. ஆனா உண்மையாவே அவளுக்கு வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பூர்வியும் வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அனந்தாவும் பூர்வியும் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அனந்தா வந்து பூர்விக்கு வந்து விஷ் பண்றா, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவன் தம்பி வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து பூர்விக்கு வந்து கேக் கட் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அனந்தாவோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கீ கிடைச்சிருக்கும்ல, அதை எடுத்துட்டு பரிணித்தோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் போய் பேஸ்மெண்ட்டுக்கும் போயிடுறாரு. அங்கே போயிட்டா பயங்கரமான செட்டப்ல இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தோட உள்ள போறாரு. அப்போ அங்கதானே அந்த டிராகன் இருக்கு. அவர் வந்து அந்த டிராகன் இருக்க பக்கம் போகாம இன்னொரு வழியா போயிடுறாரு. அங்க பார்த்தா நிறைய மிஷின்ஸ், கன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பயங்கரமா ஷாக் ஆகி எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்தும் வச்சுக்கிறாரு.
அதுக்கப்புறம் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது சார், என் பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காமல் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.